Hi friends, Friends, welcome welcome back back to to our our channel. ராஜா ரூபி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம உங்க முன்னாடி இப்படி நாங்க வந்து உட்காந்து பேசுகிறோம். ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட பேசி வந்து பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காகவே ஆகும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா மட்டும் தான் இப்படி உட்காந்து பேசுவோம். ஏதாவது சொல்லணும் உங்ககிட்ட இல்லை ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் உட்காந்து பேசுவோம் ஒழிஞ்சு வேற எதுக்காகவும் இப்படி நம்ம வந்து பேசுறதுக்கு இப்படி வந்து உட்காந்தது இல்லை. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸில் அவ்வளோ ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்துருந்துச்சு. ஆனால் நான் எதுக்குமே அதுக்கு நான் பதில் சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்தேன். அதில் கேட்டது என்னென்னா, உங்கள் சொந்த அண்ணனா, ஏன் அண்ணனுக்கு இப்படி ஆச்சு, உங்களோட கூட பிறந்தவங்களா, என்னதான் ஆச்சு, ஏன் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, வீடியோ போடுறீங்க ஒரு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலமையில தான் போன வாரம்லாம் நாங்கள் இருந்தோம். என்னோட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகுது, 20 நாள் தான் ஆகுது. மீள முடியாத ஒரு இழப்பு தான். எங்கள் அண்ணன் தான், அது சொந்த அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணன் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வந்து உடம்பு சரியில்லை ஆல்ரெடி அப்பயே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் பார்த்துருந்தோம். பெரம்பலூரில் போய் பார்த்துட்டு இது பண்ணிருந்தோம். அப்பயே வந்து அந்த வீடியோஸ் கூட ஒன்று இது பண்ணியிருந்தோம். அதை கூட கேட்டிருந்தீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க. அப்போலேருந்தே கொஞ்சம் உங்கள் அண்ணனுக்கு வந்து உடம்பு இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே ஹாஸ்பிட்டலாக வச்சு ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருந்து கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. இடையில கொஞ்சம் நல்லா தான் நல்லா இருந்தாங்க. இருந்துச்சு, க்யூர் ஆயிடுச்சு. ஒரு கடவுள் புண்ணியத்தில் அதை நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடுவோம்ல, அந்த மாதிரி சரி அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப பாசமாக இருந்துட்டு எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வந்துடலான்னு சொல்லி சரி பண்ணி அந்த இதுலேருந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம். நல்லா இருந்தான். ஏன்னா அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் தான் இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆளை ஆக்கி விட்டுருச்சு. ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு ஏதாவது ப்ராப்ளம். திடீர்னு பார்த்தா ஒரு பைக்கில் போகிறப்ப காலில் அடிப்படும், அதை சரி பண்ணி எடுப்போம். அது ஒரு 6-7 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா உடம்பு செட் ஆகி வரப்போ திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நாங்கள் சரி பண்ணதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அதை மாத்திரைலாம் எடுத்து சரி பண்ணி. இதில் நல்லா தான் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே ஹாஸ்பிட்டலாக ப்ரைவேட்டில் வச்சு பார்த்தோம். அப்புறம் ப்ரைவேட்டில் முடியலாம் கவர்மெண்ட் தானே கொண்டு போக சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் போய் 2-3 ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துருக்காங்க. அங்கே பெரம்பலூர் கொண்டு போனால் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டில் கொண்டு போனால் அங்கேருந்து பெரம்பலூர் ஜிஹெச்சுக்கு மாற்றினாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஜிஹெச்சுக்கு மாற்றினாங்க. பிளட்டில் வந்து மஞ்சக்காமாலை கலந்துருச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அதை நம்ம பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிருச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும்ல, யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒன்று நடக்குமா. எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி நானும் சரி இப்படி ஒரு சம்பவம் நடக்குமோன்னு யாருமே எதிர்பார்க்கலாம். சொல்ல விரும்பலை. அதனால் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தனால டக்குன்னு வந்து முடியாது, நீங்கள் கொண்டு போயிருங்க, இந்தமாரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டில் கொண்டு வந்தால் வச்சுருந்து டேட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு 10 நாள் அந்த மாதிரி 1000 அப்படிங்கிற மாதிரி டேட்டு கொடுத்தோன்னா அது தெரியும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும்ல. நாங்களும் போயிட்டு ஒருவருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இருந்து கிளம்புறோம், ஒரு வாரம் இருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வேற ஸ்கூல்ல எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு வாரம் இருந்து பார்த்து சரியா போயிடும். அவனுமே நினைச்சேன் நமக்கு சரியா போயிடும், நடக்கிறோம், நம்ம எல்லாமே பண்றோம். கடைசி இது வரைக்குமே நடந்தான், பேசுனா, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா என்ன சாப்பாடு மட்டும்தான் உள்ள போகலை, தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் சரியாக போயிடும்னு அவனுக்குமே ஒரு நம்பிக்கை, எங்களுக்குமே சரியாக போயிடும். அதுவும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல. டாக்டர் சொன்னார் ஒரு வாரம் 4 நாள் 5 நாள்னாரு. 10-15 நாள் நம்ம கடந்து வந்துட்டோம், அப்போ சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற நேரம் பார்த்து ஆள் இதாகிடுச்சு. மீள கடைசி இதில் வந்து நல்லா ஒரு நல்லா நடந்தான், ஆக்டிவாக நல்லா இருந்தான். ஆக்சுவலாக வந்து டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இருந்தும் வீட்டில் வந்து இருந்துட்டு எழுந்திரிச்சா நடந்தான். எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் வாங்கிட்டு வாங்க எல்லாம் சொல்லி இது பண்ணேன். ஆனால் சாப்பிட முடியாது, குடித்தா உள்ளே வந்து எடுத்துக்காது, உள்ளே போகலை. உடனே சரி எல்லாம் ஒரு பாட்டாக ஏதாவது அதிகமாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவனும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால், பக்கத்தெல்லாம் கூப்பிட்டு ஏதோ வச்சு எல்லாம் பேசி எல்லாம் ஜாலியாக பேசிட்டுலாம் இருந்தாங்க. சரி நாங்கள் நினச்சோம் சரி எப்படி பொழைச்சிருவோம், ஏன்னா போகிற ஆள்னா இவ்வளோ நாள் இருக்காது, பொழைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களும் இருந்தோம். அந்த ஒரு நம்பிக்கை தான் நாங்களும் கிளம்பி இங்கே வந்துட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கு எக்ஸாம் எங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக வேலைனால சரி வரலான்னு அவங்க அம்மாலாம் போகணும் நாங்களும் வந்துட்டோம். வந்துட்டு அடுத்த வாரம் வரோம் அப்படி சொல்லி வந்திருந்தோம். வந்துட்டு ஒரு வாரம் சம்திங் ஏதோ இருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்தா பாப்பாவோட எக்ஸாம் அடுத்த நாள் எக்ஸாம் போய் எழுதியே ஆகணும்.
டக்குன்னு பார்த்தா காலையில் இந்த மாதிரி ஃபோன் இந்த மாதிரி காலையில் நைட்டு ஈவினிங் நைட்டு ஒரு 8:30 மணி 9 8:30 9 மணிக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே இது மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது, ஒவ்வொரு பல்ஸாக வந்து போயிட்டுருக்குது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னோடனே நைட்டு பல்ஸ் அண்ணன் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுதான் ரீசன். ஆள் உடம்பெல்லாம் நல்லா நடந்தா அன்னைக்கு ஈவினிங் போல தான் அம்மா இருந்துட்டு எதுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் மனசு ஆறுதலுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் நானும் இருந்துட்டு சரிம்மா கூட்டிகிட்டு போங்க, எனக்கு போயிட்டு வந்து என்னன்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன். இவனாவே சட்டையை போடுறான், தலை சீவுறான், நடந்து கார் புக் பண்ணி போகிறாங்க. அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ பார்த்தா வீட்டுக்கு வந்த உடனே உயிர் போயிடுச்சு. நைட்டே போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி தான் நாங்கள் எல்லாம் அங்கேருந்து வந்தோம். வந்துட்டுமே எங்களால் எதுவுமே பேச முடியல, யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. சரி அது ஒரு வீடியோவே போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இப்போவே எதுக்கு யாரு சொல்ல வந்ததே எதுக்குன்னா எதுக்கு இதை உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேர் அதான் சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 யூடியூப்பில் சரி ஒரு 2000 3000 கமெண்ட், இன்ஸ்டாவில் சரி. நான் இன்ஸ்டாலே நிறைய பேர் அதை விட அதிகம் செப்பரேட்டாக ஒரு ஆள் ரிப்ளை பண்ண முடியல. இதுதான் ரீசன், இதுதான் காரணம்னு சொன்னாலும் ஒரு வரியில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. என்னன்னு பேசினாதான் உங்களுக்கும் அதுக்கு உண்டான இது தெரியும். ஃபஸ்ட்டு அது எங்கள் அண்ணனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே உங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்துச்சு. அது எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லி தானே தெரியுது. ஏன்னா அங்கேருந்து வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கும் உடம்பு சரியில்லை. அந்த போன வரையில் வந்து அந்த வாரத்தில் இவளுக்கு அழுது மூஞ்செல்லாம் வீங்கி ரொம்ப உடம்பு சரியாமல் போயிட்டு, இவளை பார்த்து எனக்கு உடம்பு சரியாமல் போயிட்டு, என்னை பார்த்து பாப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே நம்ம போகலாம், போயிட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் ரிகவர் ஆகி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி சொன்னோன்னா அப்புறம் வழியில் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிட்டோம். நிறைய கஷ்டம். என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது சொன்னால் பத்தாது, பேசினா பேசிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். சரி நல்லா ஒரு விளக்கமாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்து சொல்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி உட்காந்து பேச ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கோசரம் அந்த ரீசனை வந்து சொல்லலாமே அப்படின்னு தான் பேசியிருக்கோம். உங்கள்கிட்ட நிறைய பேருக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க யார் என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதோட ரூபியோட ஓன் பிரதர் தான் அவங்க. இப்போ தான் இடையில இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் யாராலும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு. எனக்கு என்னென்னா நம்ம அண்ணங்கிறத தாண்டி கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 2000 கமெண்ட்ஸுக்கு மேலே என்ன வந்துச்சுன்னா, எங்கள் அண்ணனும் இப்படி தான் போன வருஷம் 4 மாதம் முன்னாடி 2 வாரம் முன்னாடி என் தம்பி அப்படின்னு அதை படிக்க எனக்கு இன்னும் எமோஷனல் ஆயிடுச்சு. அப்போ இத்தனை பேர் எல்லாரும் கூட பிறந்தவங்கள இழந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு தான். எதுவுமே போனால் திருப்பி வராது. இருக்கிறப்ப தெரியாது, இருக்கிறப்ப எனக்கும் அப்படிதான். இருக்கிறப்ப ஒன்றுமே தெரியல. இப்போ அந்த நினைப்பு தான் அதிகமாக இருக்கு. என்னன்னா நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்தாலுமே எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா என்னை விட அதிகமாக பாசம்னா எங்கள் அம்மா அப்பா. அது அவனை 2வது பொண்ணு நான் பிறந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் அவன் தான். வீட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அந்த மாதிரி இருப்பான். எல்லாருமே கமெண்ட்ஸில் அதான் சொல்லியிருந்தீங்க, ஏஜ் சின்ன ஏஜாக இருக்குது, என்னக்கா ஆச்சு இப்படி விட்டுட்டீங்களா, ஒருத்தர் இருந்து உங்களால் பார்த்துக்க முடியலையா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. அது என்ன சொல்கிறது, வெளியில் கூட்டிட்டு போய் காப்பாற்றணும்னா பண்ணலாம். ஆனால் வந்து வெளியில் கூட்டு போல பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ப்ரைவேட்டே வச்சு பார்த்தாலுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் கவர்மெண்ட் கொண்டு வந்தோம். கவர்மெண்ட்லேயும் கையை வச்சுட்டாங்க. ரொம்ப பாசமாக ஒரு செல்ல பிள்ளையாக தான் அவனை பார்ப்பாங்க. என்னை விட அவனை தான் ரொம்ப ரொம்ப ஐயோ அவன் இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இது எதிர்பார்க்காத ஒரு இழப்பு தான். யாருமே எதிர்பார்க்கல இப்படி நடக்கும், இப்படி ஆகும் அப்படிங்கிறது. சொல்லுவீங்க, ஏன் இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிம்பீங்க. ஆனால் முன்னாடி இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் செக்கப் வரைக்கும் எதுவும் இல்லை, நல்லா தான். அந்த ஃபிக்ஸு மட்டும்தான் அவனுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதுவுமே கொஞ்ச நாள் இல்லை, அவனுக்கு சரியாக போச்சு, மாத்திரைலாம் எடுத்து சரியாக போச்சு அப்படின்வான். அதுதான் சொல்லுவேன்ல, என்னமோ விதி முடிஞ்சிருச்சா இல்லை என்னன்னே ஏற்றுக்க முடியலை. வயசு ரொம்ப அதிகமாக இருந்தது. கொஞ்சம் ஆண்டு என்ன பரவாயில்ல, சின்ன வயசு தான். என்னை விட ஒரு வயசு பெரியவன் நினைக்கிறேன். என்னை விட ஒரு வயசு பெரிய சின்ன பையன் தான். ஆனால் இந்த வயசில் இப்படி ஆகும்போது தான் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. நல்லா என்ன சொல்கிறது,
மெயினாக உடம்ப வந்து நம்ம தான் கவனிச்சுக்கணும். அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்களுக்கு தான் அவங்க உடம்புல என்ன இருக்குன்னு தெரியும். அதை நான் சொன்னால் தான் உனக்கு தெரியும். இப்போ என் உடம்புல ஒரு பிரச்சனைனா எனக்கு நான் சொன்னால் தான் உனக்கு தெரியும். அவனுக்கு ஏதோ இருந்திருக்கு, அதை சொல்லாமலே மறைச்சிட்டான் போல, அதுதான் பிரச்சனை. இப்போது எனக்கு இப்படி இருக்குது, என் உடம்பு இப்படி ஆகுது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் தானே நமக்கும் தெரியும். ஏதோ கடவுள் விதி, யாராக இருந்தாலும் இருக்கிறப்ப எதுவும் தெரியாது, இல்லாத போது தான் அவங்க அருமெல்லாம் தெரியுது. இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக கூட இருக்கும்போது ஒருத்தங்க அருமை வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. அவர் இல்லை அப்படிங்கிறப்ப தான் அதோட கஷ்டம். அது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். சரி, எங்கள் வீட்டுக்கே வர்றது பார்த்தீங்கன்னா ரேரு தான். இந்த தடவை பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்தான், போன தீபாவளிக்கும் வந்தான், பொங்கலுக்கும் வந்தான், நியூ இயருக்கும் வரேன்னு சொல்லியிருந்தான். நம்ம தான் வெளியே எங்கேயோ போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் எல்லா விசேஷத்துக்குமே வந்துட்டான். வருஷத்துக்கு பார்க்குறதே ரேரு தான். நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதே ரேரு தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏன் இதுக்கு ஆன்சர் சொல்லலை, ஏன் ஆன்சர் சொல்லலை அப்படின்ட்டு நீங்களும் பட்டிருக்கீங்க. இதுதான் ரீசன். எல்லாருமே இருக்கிறப்ப உடம்ப பார்த்துக்கோங்க. யாருமே நினச்சி என்னை விட நிறைய ஃபீல் பண்ணது மக்கள் நீங்கள் தான். கமெண்ட்ஸில் ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கும் அதில் நிறைய ஃபேமிலிக்கு நிறைய இழப்பு இருந்திருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மட்டும் இல்லை, இழந்தவங்களோட இழப்பு நம்ம ஒவ்வொரு வீடியோ எல்லார் கமெண்ட்ஸுமே படித்தேன். படிக்கிறப்போ அது இன்னுமே எனக்கு எமோஷனல் ஆச்சு. யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். இனி அடுத்த வாரம் ஊருக்கு போவோம். 30க்கு சாமி கும்பிடுவாங்க, 16க்கு சாமி கும்பிட்டோம். அங்கே ஸ்ரீரங்கம் தான் போயிட்டு அஸ்தி கரைச்சி திதின்னு அஸ்தி கரைப்பாங்க. அஸ்தி கரைச்சி இங்கே ஃபேமஸே வந்து அங்கே திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து போயிட்டு இது பண்ணுவாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அங்கே போயிட்டு தான் வந்து திதி கொடுத்துட்டு அந்த அஸ்தியை வந்து எடுத்து அதில் கரைச்சி நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடியலை, என்ன பண்ணுறதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து எங்களுக்கும் அடுத்தடுத்து அதான் சொல்கிறேனே, இந்த மாதிரி ஆனதுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அங்கே ஊரில் இருக்கப்போ உடம்பு சரியில்லை, நான் வேறு வழி இல்லைன்ட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி, பாப்பா உடம்பு சரியில்லை, அங்கேருந்து கிளம்பி இங்கே வரலாம், கொஞ்சம் பாப்பா பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டி கிடைக்காது, ரொம்ப அது கிராமம் அப்படின்னால கொஞ்சம் அவுட்டர் தான் போகணும். நம்ம இங்கே வரலாமே அப்படி சொல்லிட்டு இங்கே வந்தோம். வந்து பார்த்தா இவளுக்கு உடம்பு சரியில்லை. வரிசையாக மூணு பேர்த்துக்கு அடுத்த டைமில் உடம்பு சரியில்லைன்னா யாருமே பார்க்க முடியாதுல்ல, என்ன பண்ண முடியும்? ரொம்ப அதனால தான் யாருக்கும் நாங்களும் வீடியோ போடவும் முடியல, ரிப்ளை நிறைய ஃபோன் கால் வேறு எனக்கு வந்துட்டே இருந்தது, என்னால் எடுக்க முடியல. ஆக்சுவலாக உண்மை தான், அவ்வளோ பேர் கூப்பிட்டுருந்தாங்க. இது உள்ள பார்த்தா நான் யாருமே எங்கூட நிறைய பேர் சொன்னாங்க, நான் வரேன், எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், அட்ரஸ்லாம் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. எதுவுமே என்னால் அந்த ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன், என்னால் எடுத்து இது பண்ண முடியல. அது ரொம்ப லாங். அது இப்போ இங்கே மெயினாக கூட பரவாயில்ல, இங்கே வர போகலாம். அது வந்து ரொம்ப அவுட்ரு, கொஞ்சம் லாங்னால எதுவுமே என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அப்போ நான் ஒருத்தர் ஃப்ரீயாக ஆகிட்டு நான் கால் பண்ணி நான் பேசினேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இது தான், இது தப்பாக நினச்சிக்காதீங்க, ஃபோன் எடுக்க நினச்சி எதுவும் நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரி ரீசன் எதாவது அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால வந்து உங்களுக்கும் வந்து தெரியணும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறோம், அப்போ நீங்கள் அதில் என்னென்ன தெரியாது. அப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னடா என்னென்ன தெரில, யாரோ ஒருத்தவங்க இறந்தாங்க போட்டாங்க, இது பண்ணால் அடுத்த வீடியோ போட்டுருக்காங்கன்னு நினைப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சொல்லிடலாம், உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற சொன்னால் அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். ஏன்னா வந்து அதான் மறுபடியும் சொல்கிறேன், இருக்கும்போது யாரோட அருமையும் தெரியாது, போனதுக்கப்புறம் தான் அதை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம்.